டாக்டர் சுமந்த், ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் ஒர்க் ஆகுமா? அதில் சவால்கள் அதிகமா இல்லை அது நல்வாய்ப்புகள் தான் அதில் அதிகமா? கோலிஷன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு அளவுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஒரு ஸ்டேட்டுக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும். ஒரு அசுர பலத்தோட ஒரு அரசாங்கம் வந்து நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியோட ஒரு அரசாங்கம் இல்லாமல் இருப்பது இந்தியாவில எந்த ஒரு மாநிலத்திற்கும் அது நல்லது. பல மாநிலங்கள்ல பார்த்திருக்கோம், ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் ஹஸ் நாட் பெர்ஃபார்ம்ட் worse than a single party government. So அதனால கோலிஷன் கவர்மெண்ட் இருக்கிறதுனால மோசமா இருக்கும், சிங்கிள் பார்ட்டி இருந்தாக்கா நல்லா இருக்கும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுவும் எந்த அளவுக்கு ஒரு கோலிஷன், காங்கிரஸ்ல இருந்து வெறும் 2 அமைச்சர்கள் மட்டும் இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு முழு கோலிஷன் கவர்மெண்ட் கூட சொல்ல முடியாது. அதுதான் நானும் கேட்க வந்தேன். இப்போ ஆந்திரால இருக்கிற கோலிஷன் கவர்மெண்ட்ல ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. அங்க நீங்க சொல்ற செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கலாம். இப்போ இங்க வந்து இப்போ காங்கிரஸுக்கு ஒரு மகளிர் நலன் அல்லது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு சிறுபான்மையினர் நலன் இந்த மாதிரி ஒதுக்கிட்டு முடிச்சிட்டாங்கன்னா இட் இஸ் நாட் a true coalition. இல்ல, இட் இஸ் நாட் a true coalition. ஒரு டம்மி போஸ்ட் கொடுத்து அவங்களுக்கும் ஹாப்பியா வச்சிருப்பாங்க. சோ அவங்களும் மினிஸ்டர்ஸா இருப்பாங்க, 2 பேர் காங்கிரஸ்ல இருந்து, மேபி விசிகேல இருந்து ஒருத்தர். இந்த மாதிரி பண்றதுன்னா தட் இஸ் நாட் a true coalition. வேறஸ் நீங்க வேலுமணி, சி.வி. சண்முகம், கேபி அன்பழகன் இவங்களெல்லாம் உள்ள கூப்பிட்டீங்கன்னா then it becomes a true coalition. because ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறுபான்மையினர் நலன்லாம் கொடுக்க முடியாது. you have to give them heavyweight portfolios. so அந்த மாதிரி வரும்போது அது வந்து உண்மையான கோலிஷன். வேலுமணி அவர்கள் வச்சிருந்த துறை இன்னைக்கு சிஎம் கிட்ட இருக்கு. ஆமா, அவருக்கு போவோம். you never know என்ன ஐடியாஸ்ல இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு விஷயம் வேணாம், ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுக்கள் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கம் ஆகும் போது நிச்சயமா இந்த தூய சக்திங்கிற இமேஜ் வந்து டெஃபினட்டா பாதிப்பு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த அரசாங்கம் ஸ்திரமாக ஆகிவிடும். இப்ப நாளைக்கு ஐயுஎம்எல் வித்ரா பண்ணுவாங்களா, விசிகே என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி நினைக்க வேண்டிய ஒரு மெஜாரிட்டி இப்ப என்ன இருக்கு? 2 இருக்கு. இந்த 24 விட்டுடுங்க, இந்த 24 இல்லைன்னா what is your majority 2? கரெக்ட்டா? சோ இந்த 2 மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு நாள் வந்து ஒரு அரசாங்கம் இல்ல ஒரு அரசியல்வாதி வந்து யோசிக்கும் போது நம்ம வந்து இன்னைக்கு அவங்கள சேர்த்தா ஒருவேளை விமர்சனங்கள் வரும், ஆனா நம்ம செயல்பாட்டின் மூலமா அதை சரி செஞ்சிடலாம், நம்ம மக்களை கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கலாம்ல. இல்ல கரெக்ட். பட் இதே உதாரணத்துக்கு இதே வேலுமணி அவர்களோ சி.வி. சண்முகம் அவர்களோ நீங்க யார் மேல எல்லாம் குற்றச்சாட்டு சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு துறை கொடுக்கப்பட்டு முன்பை விட ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு ரொம்ப கிளீனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம டிரான்ஸ்பரண்டா ஒரு வேலை செயல்பட்டாங்கன்னு வைங்க, அப்போ மக்கள் மனம் மாறலாம்னு அப்படித்தானே ஒரு அரசியல்வாதி யோசிப்பாங்க. இல்ல, ஆனால் ஒரு விஷயம், ஏற்கனவே இப்போ கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. சில கேசஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே இப்ப அந்த கேசஸ் எல்லாம் அப்படியே விட்டுறதா, தூங்க விட்டுறதா இப்ப நம்ம பார்த்திருக்கோம். இப்போ திமுக அரசுல அதிமுக அமைச்சர்கள் மீது ப்ராசிக்யூஷன் பர்மிஷன் ஆளுநர் கொடுக்கலன்னு சொல்லி அவர் 2-3 வருஷம் ஓட்டின பிறகும் பர்மிஷன் கொடுத்த அமைச்சர்கள் மீதும் வந்து இப்ப கே.சி. வீரமணி மேலாம் பர்மிஷன் டு ப்ராசிக்யூட் கொடுத்தாங்க. இப்ப அவரும் வந்து ஒன் ஆஃப் தி பொட்டன்ஷியல் மினிஸ்டர் கேண்டிடேட் இப்போ, கரெக்ட்டா? போயிட்டாரு திரும்பி. சோ ப்ராசிக்யூஷன் பர்மிஷன் கொடுத்த அப்புறமும் அது பெருசா நகரல. ஓகே. சோ இது வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்துரும். நடவடிக்கை இருக்குமா இல்ல அப்படியே விட்டுருவாங்களா? அந்த கேஸ விட்டா அப்புறம் உங்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம்? பிஜேபி தான் வாஷிங் மெஷின். ஓகே, யார் உள்ள போனாலும் அப்படியே சொல்லுங்க. இதேத்துல்லா சார், சரியான கேள்வி. நீங்க ஒரு வாஷிங் மெஷின் வச்சிருக்கீங்களா பிஜேபி மாதிரி? அதுக்கு முன்னால சகோதரி அசோகா அவர்களுக்கு சுமந்துக்கும் ஒரு ஆசை, பிசிகாவும் காங்கிரஸும் வெறும் மகளிர் நலன் சிறுபான்மை எடுத்துக்குவாங்கன்னு உங்க 2 பேருக்குள்ள பேசி முடிச்சு. நீங்க என்ன சொன்னேன்? நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க இதுல நீங்க என்ன அக்யூஸ் ஆக கூடாது. சாரி, இதுல அக்யூஸ் நான் என்ன சொன்னேன், அப்படி கொடுத்தால் அது உண்மையான கூட்டணி ஆட்சியாக இருக்காது. அவங்களுக்கு ஹெவி போர்ட்ஃபோலியோ கொடுத்தாதான் அது நல்ல கூட்டணி ஆட்சி சொன்னேன். 2 பேரும் மாண்புமிகு முதல்வர் விஜய் டேர்னே பேசல. நீங்க கவலைப்படாதீங்க. யாரு பேசினாங்க? யாரு முடிஞ்ச பதிவு ஆபீஸ்ல பல கோடி ரூபாய் கொடுக்கக்கூடியவர்கள் கூட அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம இருக்கிறத கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. போதைக்கு மட்டும் இல்ல, திருட்டையும்
கூப்பிட்டு தமிழ்நாட்டில் கூடிய ஒவ்வொரு காவல்துறை மாவட்ட காவல் அதிகாரி கூப்பிட்டு எல்லா குண்டர்களையும் அதே மாதிரி திருடர்களையும் உட்கார வச்சு இனிமேல் ஒழுங்கா இருக்குன்னு இதுக்கு முன்னே நடந்திருக்கா? நான் என்ன கேட்குறேன், இப்படி பல விஷயங்கள ஒரு முன்னுதாரணம் ஒவ்வொரு மாவட்ட காவல் அதிகாரி அழைத்து, யார் அழைச்சு, அந்தந்த இருக்கக்கூடிய ரவுடிகள் இருக்காங்க இல்லையா, அழைத்து இந்த வேலையை வாழ ஒருத்தர் நரிக்கிறோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னே நடந்தது இல்லை. நான் சொல்ல வர்ற விஷயங்களை நீங்க பேசும்போது நான் குறிக்கலாம் கேட்கிறாங்க, அவங்க குறிக்கல, பெரிய குறிக்கல. நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட், என்னை அப்ஜெக்ட் பண்ணாதீங்க, நான் ஒரு ஆப்ஜெக்ட சொல்ல போறேன். 1952 நீங்க ஆரம்பிச்சீங்க, அதான சப்ஜெக்ட், அதை பேசுவோமா? மூதறிஞர் ராஜாஜி அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்தார். அவரை அழைத்து காங்கிரஸ் அன்னைக்கு ஆட்சிக்கு வரணும், ஆனா நம்பர்ஸ் இல்ல. இன்னைக்கு முதல்வர் விஜய்க்கு என்ன நிலையோ அதான் அன்னைக்கு இருந்துச்சு. சுமந்த் கேக்குறேன், ராஜாஜி அழைச்சதும் இன்னைக்கு அதிமுகவில் ஒரு பிரிவு அழைக்கிறதும் ஒன்னான்னு கேக்குறேன். பேசவே இல்லையம்மா, என்னம்மா நீங்க? நான் என்ன சொல்ல வர்றேன்னு கொஞ்சம் கேட்டுக்கங்க. அந்த நிலையில அவரை முதல்வர் ஆனாரு, காங்கிரஸை ஸ்டெபிலைஸ் பண்ணாரு. அடுத்து காமராஜர் வந்தார். அந்த காமராஜர் என்ன செஞ்சாரோ அதுதான் இன்னைக்கு முதல்வர் விஜய் செஞ்சார். என்ன செஞ்சாரு? அவருக்கு அன்னைக்கு காங்கிரஸுக்கு மிக விரோதமாக இருந்த பெரியாரை போய் பார்த்தாரு, உங்க ஆலோசனையை கூறுங்கன்றாரு. பின்னால பேரறிஞர் அண்ணா வந்தார். அவர் என்ன செஞ்சாரு? அவர் தன் வாழ்நாள் முழுக்க அந்த நாள் வரை எதிர்த்த, வாழ்நாளுக்கு அது அவர்கள் கட்சியை விட்டு வெளியே போனது ஏற்ற பெரியாரை போய் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தான் எங்கள் கட்சியினுடைய தலைவர் ஆசனுக்கு சொன்னார். இந்த மாதிரி ஒரு நன்மாதிரியை, ஒரு முன்மாதிரியை, ஒரு உண்மையான மாதிரியை இந்த சகோதரர் விஜய் இன்னைக்கு முதல்வர் விஜய் அவருக்கு செஞ்சிருக்காரு. அதை நம்ம பாராட்டுவோம். வாஷிங் மிஷின் இருக்கா இல்லையா? வரேன், நீங்க ஏமா நல்ல விஷயங்கள் பேசும்போது நல்ல விஷயங்களை பத்தி பேசுறீங்க. நான் கேட்ட கேள்வி அந்த கேள்விக்கு தான் நான் வரப்போறேன். நான் சொல்றேன், அதுக்கு முன்னால நீங்க தலைப்புன்னு ஒண்ணு கொடுத்துட்டு நீங்க தலைப்புக்கு வெளியே போக கூடாது. இல்ல, தலைப்புல தான் சொல்றேன். அதனாலதான் வாஷிங் மிஷின் அல்ல இன்னைக்கு தலைப்பு. 1900 அமைச்சரவையில யார் இடம் பெற போறாங்கன்னு போது சுமந்த் சார் கேக்குறாரு. உங்க தலைப்பு 1952 போட்ட தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அதனால சொல்ல வர்றேன், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன். வாஷிங் மிஷின் சொன்னா இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு அடையாளம் அது. அதுக்காக நம்ம பேச அந்த மாதிரி நீங்க அதிமுக வாஷிங் மிஷின்ல போட போறீங்களா? சுமந்த் சார் கேக்குறாரு, நான் கேட்கல. நாங்கள் அதாவது இங்கே தெளிவாக மாறன் சொன்னார் அல்லது சுமந்து சொன்னாங்க. அவரே சொன்னார், யாரெல்லாம் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகலையோ அவங்கள போட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. முடிவு எடுக்கிறது முதல்வர் விஜய் தான், நீங்களும் நானும் இல்லை. அதனால பிரச்சனைக்கு நாளைக்கு நல்லது கெட்டது அவர் தான் பார்க்க போறாரு. நாம உட்கார்ந்துட்டு இங்க பேசுறதுலாம் இங்க நடக்க போறது. நல்லது கெட்டது அவர் பார்க்க போறாருன்னு அப்படி விட முடியாது சார். குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்களை அமைச்சராக்குனா நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுப்பீங்களா இல்லையான்னு கேள்வி இதுக்கு முன்ன ஒவ்வொரு ஆண்டும் கேட்டுக்கொள்ளுங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துக்கு பிறகு ஒவ்வொரு சார் நீங்க சொன்னா கோச்சிக்க கூடாது. வாரம் நீங்க நம்ம கூட டிபேட் பண்ணிட்டே தான் நாங்க கேட்காமையா இருக்கோம். போன ஆட்சியை கேட்கலையா? அதுக்கு முந்தின ஆட்சியை கேட்கலையா? நடவடிக்கை எடுத்தா சந்தோஷப்படுறோம் ஐயா. நான் நடந்து முன் உதாரணங்கள் என்ன இருக்கு அதையும் பாருங்க. நாம எதுவுமே எடுக்காத ஒரு சூழல்ல எடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு நீங்க ஒரு டிபேட் வச்சீங்கன்னா நியாயம். எதுக்கு ஒருத்தர் புதுமையா வந்திருக்காரு, புதுசா வந்திருக்காரு, செய்யாமையே எது கேக்குறீங்க? நாம என்ன கேட்கிறோம், அதிகாரி ஆட்சி மட்டும் வந்துடக்கூடாது. ஏன்னா முந்தின ஆட்சிகள்லாம் ஆட்சியை விட்டு போனதுக்கு சில நேரங்களில் காரணம் அதிகாரிகளுடைய ஆட்சி. பல சமூக நீதினு சொன்னாங்க. ஒரு 37 வயசு வரையும் தான் தமிழ்நாட்டில் குரூப் 1 எழுத முடியும். வேற ராஜஸ்தான்லையும் ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் 49 வயசு வரை எழுதும். அப்ப சமூக நீதி இல்லைன்னு சொல்ல வர்றோம். நீட்டுக்கு 2.5% 5 வருஷமா இதே தொலைக்காட்சி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த 2.5 கொடுங்கன்னு கேட்டேன், அதிகாரிகள் தடுத்தாங்க. அன்னைக்கு முதல்வரால் செய்ய முடியல. எதுக்கு சொல்ல வர்றேன், அதே மாதிரி சொத்து வரி 50 விழுக்காடுன்னு அரசு நிர்ணயித்தது. அதிகாரிகள் 100 ஆக்குனாங்க, 100 200 ஆக்குனாங்க. அதனால ஒவ்வொரு பாராளுமன்ற அரசை மீறி அதிகாரிகள் செயல்பட்டாங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.